ஓம் சாந்தி. இன்றைய முரளி 19 ஜூன் 2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் இறைவனின் குழந்தைகளாகி இருக்கிறீர்கள். உங்களிடம் எந்த அசுரகுணமும் இருக்கக்கூடாது. நீங்கள் முன்னேற வேண்டும், தவறுகள் செய்யக்கூடாது. கேள்வி: சங்கமயுக பிராமண குழந்தைகள், உங்களிடம் எந்த நம்பிக்கையும் போதையும் உள்ளது? பதில்: இப்போது நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தில் இருக்கிறோம். நாம் சொர்க்கவாசியாக உலக அதிபராக மாறிக்கொண்டு இருக்கிறோம். சங்கமத்தில் நாம் டிரான்ஸ்பர் ஆகி கொண்டு இருக்கிறோம். அசுர குழந்தையிலிருந்து ஈஸ்வரிய குழந்தையாகி 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசி ஆகிறோம். இதைவிட பெரியது எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை மற்றும் போதை குழந்தைகள் நம்மிடம் உள்ளது. ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மனிதர்கள் குறிப்பாக அமைதியை விரும்புகிறார்கள். வீட்டில் குழந்தைகள் சச்சரவு செய்தால் அசாந்தி நிலவும். அசாந்தியால் துக்க உணர்வு ஏற்படுகிறது, சாந்தியால் சுக உணர்வு ஏற்படுகிறது. இங்கே குழந்தைகள், நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களிடம் உண்மையான அமைதி இருக்கிறது. தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது. தன்னை ஆத்மா என உணருங்கள். ஆத்மாவில் இருக்கும் அரைக்கல்பா சாந்தியை, சாந்தி கடல் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் அகற்ற வேண்டும். உங்களுக்கு சாந்தியின் ஆஸ்தி கிடைக்கிறது. சாந்தி உலகமும் அசாந்தி உலகமும் முற்றிலும் வேறாக இருப்பது உங்களுக்கு தெரியும். அசுர உலகம், ஈஸ்வரிய உலகம், சத்தியுகம், கலியுகம் என எவற்றிற்கும் சொல்லப்படுகின்றன என்பது எந்த மனிதருக்கும் தெரியாது. எங்களுக்கும் தெரியாமல் இருந்தது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். எப்படிப்பட்ட பொசிஷனில் இருந்த போதும் தெரியாமல் இருந்தது. பணக்காரர்களை பொசிஷனில் இருப்பவர்கள் என்று சொல்கிறார்கள். ஏழை மற்றும் பணக்காரரை புரிந்து கொள்ள முடியும் தானே? அதே போல ஈஸ்வரிய குழந்தை, அசுர குழந்தை இருவரையும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நாம் ஈஸ்வரனின் குழந்தைகள் என்பதை இப்போது இனிய குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது தானே? நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தில் இருப்பவர்கள் சொர்க்கவாசிகளாக உலக அதிபர்களாக மாறுகிறோம் என்பதை பிராமணர்கள் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு மூச்சிலும் அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மிக குறைவானவர்களே சரியானபடி புரிந்து கொள்கிறார்கள். சத்தியுகத்தில் இருப்பது ஈஸ்வரிய சம்பிரதாயம், கலியுகத்தில் இருப்பது அசுர சம்பிரதாயம். புருஷோத்தம சங்கம யுகத்தில் அசுர சம்பிரதாயம் மாற்றம் அடைகிறது. இப்போது நாம் சிவபாபாவின் குழந்தைகளாகி இருக்கிறோம். இடையில் மறந்து இருந்தோம். இப்போது மீண்டும் நாம் சிவபாபாவின் குழந்தைகள் என்பதை அறிய வேண்டும். அங்கே சத்தியுகத்தில் யாரும் தம்மை ஈஸ்வரிய குழந்தை என்று சொல்ல மாட்டார்கள். அங்கே இருப்பவர்கள் தேவ குழந்தைகள். இதற்கு முன் நாம் அசுர குழந்தைகளாக இருந்தோம். இப்போது ஈஸ்வரிய குழந்தைகளாகி இருக்கிறோம். பிராமணர்கள் நாம் PK, ஒரு தந்தையின் படைப்பாக இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக ஈசனி குழந்தைகளாக இருக்கிறீர்கள். தந்தையிடமிருந்து ராஜ்யம் கிடைப்பது உங்களுக்கு தெரியும். நாம் சென்று எதிர்காலத்தில் தேவ சுயராஜ்யத்தை பெறுவோம். சுகமாக இருப்போம். உண்மையில் சத்தியுகம் சுகதாமம், கலியுகம் துக்கதாமம். இது சங்கம யுக பிராமணர்கள் உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆத்மாக்களே ஈசனின் குழந்தைகள். தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வது உங்களுக்கு தெரியும். அவர் படைப்பவர், நரகத்தை படைப்பது இல்லை. அவரை யார் நினைவு செய்வார்கள்? தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வது இனிமேலும் இனிய குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அவர் நமது மிக இனிய தந்தை. நம்மை 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசிகளாக மாற்றுகிறார். இதைவிட பெரிய விஷயமாக வேறு எதுவும் இருக்க முடியாது. இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஈசனின் குழந்தைகள். அதனால் நம்மிடம் எந்த அசுர அவகுணங்களும் இருக்கக்கூடாது. தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரமே பாக்கி இருக்கிறது. இதில் தவறு செய்யக்கூடாது என்பதை மறக்காதீர்கள். தந்தை முன்னால் அமர்ந்து இருப்பதை பார்க்கிறீர்கள். அவருக்கு நாம் குழந்தைகள். நாம் தேவ குழந்தைகளாக மாறுவதற்கு ஈசன் தந்தையிடம் படிப்பதால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். என்னை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் அழியும் என்று மட்டும் தந்தை சொல்கிறார். எல்லோரையும் அழைத்து செல்லவே தந்தை வந்திருக்கிறார். எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு விக்கிரமங்கள் அழியும். அஞ்ஞான காலத்தில் குமாரிக்கு நிச்சயதார்த்தம் நடந்தால் நினைவு முழுமையாக பதிகிறது. குழந்தை பிறந்தால் நினைவு இன்னும் அதிகமாக பதிகிறது. இந்த நினைவுகள் சொர்க்கத்திலும் பதிகின்றன, நரகத்திலும் பதிகின்றன. இவர் எனது தந்தை என குழந்தை சொல்லும். இப்போது அவர் எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார். அவரிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைப்பதால் அவரது நினைவும் பதிய வேண்டும். தந்தையிடமிருந்து நாம் எதிர்கால 21 பிறவிகளுக்கு மீண்டும் ஆஸ்தி பெறுகிறோம். புத்தியில் ஆஸ்தி நினைவே இருக்கிறது. எல்லோரும் சாக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒருவர் கூட இருக்க போகிறது இல்லை. யாரெல்லாம் மிக நெருங்கியவர்களோ அவர்கள் எல்லோரும் சென்று விடுவார்கள். இந்த பழைய உலகம் இப்போது போய்விட்டது. பிராமணர்கள் உங்களுக்கு மட்டுமே தெரியும். அது போவதற்கு முன்னால் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். எப்போது ஈசனின் குழந்தைகளாக இருக்கிறீர்களோ அப்போது அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். குழந்தைகளை
உங்கள் வாழ்வை வைரம் போல மாற்றுங்கள் என்று தந்தை சொல்லி கொண்டு இருக்கிறார். அது தேவலோகம், இது அசுரலோகம். சத்தியுகத்தில் எவ்வளவு அளவற்ற சுகம் இருக்கும், அதை தந்தையே தருகிறார். இங்கே நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள், இங்கேயே உட்கார மாட்டீர்கள், எல்லோரும் ஒன்றாக இருக்கவும் முடியாது. ஏனென்றால் எண்ணற்ற குழந்தைகள் இருக்கிறார்கள். இங்கே நீங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு வருகிறீர்கள். நாம் எல்லையற்ற தந்தையிடம் போகிறோம். நாம் இயேசுவின் குழந்தைகள், காட்பாதரின் குழந்தைகள். நாம் ஏன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடாது? காட்பாதர் சொர்க்கத்தை படைக்கிறார். இப்போது உங்கள் புத்தியில் முழு உலகின் வரலாறு புவியல் இருக்கிறது. ஹெவன்லி காட்பாதர் நம்மை ஹெவனுக்கு தகுதி பெற வைப்பது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கல்பத்திற்கு பிறகும் தகுதி பெற வைக்கிறார். நாம் நடிகர் என்பது ஒரு மனிதருக்கு கூட தெரியாது. காட்பாதரின் குழந்தைகள், நாம் ஏன் துக்கப்படுகிறோம்? நமக்குள் சண்டை போடுவது ஏன்? ஆத்மாக்கள் நாம் எல்லோரும் சகோதரர்கள் தானே. சகோதரர்கள் எப்படி தமக்குள் சண்டை போடுகிறார்கள்? சண்டை போட்டு அழிந்து போவார்கள். இங்கே நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம். சகோதரர்கள் தமக்குள் ஒருபோதும் உப்பு தண்ணீர் ஆகக்கூடாது. இங்கோ தந்தையிடம் உப்பு தண்ணீர் ஆகிறார்கள். நல்ல நல்ல குழந்தைகள் உப்பு தண்ணீர் ஆகிறார்கள். மாயா எவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறது. யார் நல்ல நல்ல குழந்தைகளோ அவர்களின் நினைவு தந்தைக்கு வருகிறது. தந்தைக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது. நினைவு செய்வதற்கு தந்தைக்கு குழந்தைகளை தவிர வேறு யாரும் இல்லை. உங்களுக்கும் பலர் இருக்கிறார்கள். உங்கள் புத்தி இங்கும் அங்கும் போகிறது. தொழில் போன்றவற்றிலும் புத்தி போகிறது. எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. அநேக குழந்தைகள், உங்களுக்கு அநேக தொழில்கள் இருக்கின்றன. எனக்கு ஒரு தொழில் மட்டுமே இருக்கிறது. குழந்தைகளை சொர்க்கத்தின் வாரிசுகளாக மாற்ற நான் வந்திருக்கிறேன். குழந்தைகள், நீங்கள் மட்டுமே எல்லையற்ற தந்தையின் சொத்துக்களாக இருக்கிறீர்கள். அவர் காட்பாதர். அனைத்து ஆத்மாக்களும் அவரது ப்ராப்பர்ட்டி. மாயா சீச்சி ஆகிவிட்டது. சீச்சி ஆக்கிவிட்டது. இப்போது அழகிய மலர்களாக தந்தை மாற்றுகிறார். நீங்களே என்னுடையவர்கள் என்று தந்தை சொல்கிறார். உங்கள் மீது எனக்கு மோகமும் இருக்கிறது. கடிதம் வரவில்லை என்றால் கவலை வருகிறது. நல்ல நல்ல குழந்தைகளிடமிருந்து கடிதம் வருவது இல்லை. நல்ல நல்ல குழந்தைகளை மாயா முழுமையாக அழித்து விடுகிறது. நிச்சயம் தேகாபிமானம் இருக்கும். உங்கள் நலனை பற்றி எழுதுங்கள் என்று தந்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். குழந்தைகளே, மாயா உங்களை தொந்தரவு செய்யவில்லை தானே என்று குழந்தைகளிடம் தந்தை கேட்கிறார். அஞ்சாதவராகி மாயாவை வெற்றி பெறுகிறீர்கள் தானே. நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். எந்தவித சஞ்சலமும் செய்யாத அளவிற்கு கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். சத்தியுகத்தில் கர்மேந்திரியங்கள் அனைத்தும் வசத்தில் இருக்கும். கர்மேந்திரியங்களில் எந்தவித சஞ்சலமும் ஏற்படாது. வாயோ கையோ காதோ எந்த கர்மேந்திரியத்திலும் சஞ்சலத்தின் விஷயமே இருக்காது. அங்கே எந்தவித அழுக்கான பொருளும் இருக்காது. இங்கே யோக பலத்தால் கர்மேந்திரியங்களை வெற்றி பெறுகிறீர்கள். அங்கே எந்தவித அழுக்கான விஷயமும் இருப்பதில்லை என்று தந்தை சொல்கிறார். கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். நல்லபடியாக முயற்சி செய்ய வேண்டும். நேரம் மிக குறைவாக இருக்கிறது. அதிகம் கடந்து விட்டது. சற்று மிச்சம் இருக்கிறது என பாடலும் இருக்கிறது. இப்போது கொஞ்சம் இருந்து வருகிறது. புதிய வீடு கட்டி கொண்டு இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நேரமே பாக்கி இருக்கிறது. இப்போது இது தயாராகிவிட இந்த சிறு வேலை மட்டும் மீதம் இருக்கிறது என்பது புத்தியில் இருக்கும். அது எல்லைக்கு உட்பட்ட விஷயம், இது எல்லையற்ற விஷயம். அவர்களுடையது அறிவியல் பலன், உங்களுடையது அமைதியின் பலம் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. அவர்களுடையதும் புத்தி பலம், உங்களுடையதும் புத்தி பலம். அறிவியலால் எத்தனை கண்டுபிடிப்புகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்போது அப்படிப்பட்ட குண்டுகளை தயாரித்து கொண்டு இருக்கிறார்கள். அவற்றை ஓரிடத்தில் அமர்ந்தபடியே வீசினால் நகரம் முழுவதையும் அழிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். பிறகு இந்த சேனை, ஏரோப்ளேன் போன்றவை காரியத்திற்கு வராது. அது அறிவியல் புத்தி. உங்களுடையது அமைதி புத்தி. அவர்கள் அழிவிற்கு நிமித்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் அழியாத பதவி பெற நிமித்தமாக இருக்கிறீர்கள். இவற்றை புரிந்து கொள்ளவும் புத்தி தேவைத்தானே. தந்தை எவ்வளவு எளிய வழியை சொல்கிறார் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒருவர் எவ்வளவுதான் கல்புத்தியோடு இருந்தாலும், கூணராக இருந்தாலும், அப்பா ஆஸ்தி என்ற 2 வார்த்தைகளை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். பிறகு யார் எவ்வளவு நினைவு செய்வார்களோ அவ்வளவு பெறுவார்கள். மற்ற சகவாசத்தை நீக்கி ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நான் எப்போது எனது வீட்டில் பரந்தாமத்தில் இருந்தனோ அப்போது பக்தி மார்க்கத்தில் தந்தையே நீங்கள் வரும்போது நாங்கள் எல்லாவற்றையும் உங்களிடம் அர்ப்பணம் செய்வோம் என்று சொல்லி அழைத்து வந்தீர்கள் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் என்னை வெட்டியானைப் போல மாற்றிவிட்டீர்கள். வெட்டியானுக்கு பழைய சாமான்களை கொடுப்பார்கள். நீங்கள் தந்தைக்கு எதை கொடுப்பீர்கள்? இவருக்கு, பிரம்மாவிற்கு கொடுப்பதில்லை தானே. இவரும் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். இவர் ஒன்றும் இங்கே அமர்ந்து மாளிகை கட்ட மாட்டார். இவையெல்லாம் சிவபாபாவினுடையவை. அவர் சொல்படி செய்து கொண்டு இருக்கிறார். அவர் செய்பவர், செய்ய வைப்பராக இருக்கிறார். டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாபா, எங்களுக்கு நீங்கள் ஒருவரே இருக்கிறீர்கள். உங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். எனக்கு குழந்தைகள் நீங்கள் மட்டுமே இருக்கிறீர்கள். உங்களுக்கு பலர் இருக்கிறார்கள் என்று பாபா சொல்கிறார். எத்தனை தேக சம்பந்தங்களின் நினைவு இருக்கின்றது.
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தந்தையை நினைவு செய்யுங்கள். மற்ற எல்லோரையும் மறந்து கொண்டே செல்லுங்கள் என இனிமேலும் இனிய குழந்தைகளுக்கு தந்தை சொல்கிறார். சொர்க்க ராஜ்யத்தின் வெண்ணி உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த விளையாட்டு எப்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் தந்தையை மட்டும் நினைவு செய்கிறீர்கள். சுயதர்சன சக்கரதாரி ஆவதால் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறீர்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் நடைமுறையில் அனுபவிகளாக இருக்கிறீர்கள். பக்தி பரம்பரையாக நடந்து வருகிறது, விகாரமும் பரம்பரையாக இருந்து வருகிறது என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். இந்த லட்சுமி நாராயணருக்கும் ராதாகிருஷ்ணருக்கும் குழந்தைகள் இருந்தார்கள் தானே? அரே ஆமாம், குழந்தைகள் ஏன் இல்லை? ஆனால் அவர்களை சம்பூர்ண நிர்விகாரிகள் என்று சொல்கிறார்கள். இங்கு இருப்பவர்கள் சம்பூர்ண விகாரிகள். ஒருவர் பிறரை நிந்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது குழந்தைகள், உங்களுக்கு ஸ்ரீ தந்தையை ஸ்ரீமத்து கிடைக்கிறது. உங்களை உயர்ந்தவராக மாற்றுகிறார். எனினும் தந்தை சொல்வதை கேட்கவில்லை என்றால் அப்படி ஆக முடியாது. இப்போது கேட்பதும் கேட்காததும் உங்கள் விருப்பம். நல்ல குழந்தைகள் உடனே ஏற்றுக்கொள்வார்கள். முழுமையாக உதவி செய்யவில்லை என்றால் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நான் ஒவ்வொரு கல்பமும் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். எவ்வளவு முயற்சி செய்ய வைக்கிறார், எவ்வளவு மகிழ்ச்சி பெற வைக்கிறார். தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தி பெறுவதில் தான் மாயா தவறு செய்ய வைக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த வலையில் சிக்கக்கூடாது. மாயாவோடு தான் சண்டை நடக்கிறது. மிகப்பெரிய புயல்கள் அதிகம் வரும். அதிலும் வாரிசுகளோடு மாயா அதிகமாக யுத்தம் செய்யும். பலசாலிகளோடு பலசாலியாக மாறி சண்டை செய்யும். வைத்தியர் மருந்து கொடுக்கும் பொழுது வியாதியெல்லாம் வெளிவரும். இங்கு என்னுடையவராகும் பொழுது எல்லோருடைய நினைவும் வர ஆரம்பிக்கும். புயல் வரும். இதில் லைன் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் முதலில் பவித்திரமாக இருந்தோம், பிறகு அரை கல்பம் அப்பவித்திரமானோம். இப்போது திரும்பி போக வேண்டும். என்னை நினைவு செய்தால் அந்த யோகா அக்னியால் உங்கள் விக்கர்மங்கள் அழியும் என்று தந்தை சொல்கிறார். எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். நினைவு செய்து நீங்கள் வீட்டிற்கு செல்வீர்கள். அதற்கு முற்றிலும் அகநோக்கில் இருக்க வேண்டும். ஆத்மாவில் ஞானம் தாரணையாகிறது. ஆத்மாவே படிக்கிறது. ஆத்ம ஞானத்தையும் பரமாத்மா தந்தையே வந்து தருகிறார். உலகின் அதிபராவதற்கு இவ்வளவு பெரிய ஞானத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். பதித்த பாவனர் ஞானக்கடல், அமைதிக்கடல் என்று நீங்கள் என்னை சொல்கிறீர்கள். என்னிடம் என்ன இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். மற்றபடி காட்சி அளிக்கும் சாவியை மட்டும் கொடுப்பதில்லை. அதற்கு பதிலாக நான் உங்களை உலகின் அதிபர்களாக மாற்றுகிறேன். காட்சியில் எதுவும் இல்லை. முக்கியமானது படிப்பு. படிப்பால் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு சுகம் கிடைக்கும். மீராவோடு உங்கள் சுகத்தை ஒப்பிட்டு பாருங்கள். அவர் கலியுகத்தில் இருந்தார், காட்சி பெற்றார். பிறகு என்ன? பக்தியின் மாலையே வேறு, ஞானம் மார்க்க மாலையே வேறு. ராவண ராஜ்யம் வேறு, உங்கள் ராஜ்யம் வேறு. இது பகல் என்றும் அது இரவு என்றும் சொல்லப்படுகிறது. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. நினைவு பலத்தால் உங்கள் கர்மேந்திரியங்களை எந்த சஞ்சலமும் ஏற்படாத அளவிற்கு வசப்படுத்த வேண்டும். நேரம் மிக குறைவாக இருக்கிறது, அதனால் நன்கு முயற்சி செய்து மாயா ஜீத்தாக வேண்டும். 2. பாபா கொடுக்கும் ஞானத்தை அகநோக்கில் இருந்து தாரணை செய்ய வேண்டும். ஒருபோதும் உங்களுக்குள் உப்பு தண்ணீர் ஆகக்கூடாது. பாபாவிற்கு தன்னுடைய நலத்தை பற்றி நிச்சயம் கடிதம் எழுத வேண்டும். வரதானம். கல்யாண்காரி உணர்வு மூலமாக சேவை செய்து அனைத்து ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு அதிகாரி ஆகுக. கல்யாண்காரி உணர்வோடு சேவை செய்வதே அனைத்து ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதங்களை பெறும் சாதனம். எப்போதுதான் விஸ்வ கல்யாண்காரி என்ற லட்சியம் இருக்குமோ அப்போது கெட்ட செயல் நடக்க முடியாது. காரியங்கள் எப்படி நடக்குமோ அப்படி உங்கள் தாரணை இருக்கும். காரியம் நினைவில் இருந்தால் சதா கருணை உள்ளத்தோடு சதா மகாதானியாக இருப்பீர்கள். ஒவ்வொரு அடியிலும் கல்யாண்காரியின் உணர்வோடு நடப்பீர்கள். நான் என்பது வராது, நிமித்தம் என்பது நினைவில் இருக்கும். அப்படிப்பட்ட சேவாதாரிக்கு சேவையின் ரிட்டனாக அனைத்து ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதங்களின் அதிகாரம் கிடைக்கும். ஸ்லோகன். சாதனங்களின் கவர்ச்சி சாதனாவை முறிக்கிறது. அவ்வியக்த செய்கை. ஆன்மீக ஸ்திதியில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். அகநோக்கில் இருக்கும் ஆத்மாக்கள் 3 வித பாஷைகளின் அனுபவியாக இருப்பார்கள். 1. கண்களின் பாஷை. 2. பாவனையின் பாஷை. 3. எண்ணங்களின் பாஷை. இந்த 3 வித பாஷைகள் ஆன்மீக யோகி வாழ்வின் பாஷைகள். எந்த அளவில் நீங்கள் அகநோக்கின் இனிய அமைதி சொரூபத்தில் நிலையாக இருப்பீர்களோ அந்த அளவு இந்த 3 பாஷைகள் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனுபவத்தை கொடுக்க முடியும். இப்போது இந்த ஆன்மீக பாஷையை பயிற்சி செய்யுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.